ஆனால் நமக்கு இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் உள்ள இருக்கிற ஆளை குறித்த ஒரு வெளிச்சமே நமக்கு கிடையாது. உள்ள ஒரு ஆள் இருக்கிறானே, அவனுக்கு பசிக்கோ, அவனும் அழுகுறான், அவனும் கர்த்தரை துதிக்கிறான், அவன் தேவனோடு இணையணும்னு விரும்புகிறான், அவனுடைய வாழ்க்கையே தேவ பிரசன்னத்தில் இருக்கிறது, தேவனோடு உள்ள உறவில் இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். நம்முடைய கவனமெல்லாம் எங்க இருக்குன்னா நம்முடைய வாழ்க்கையின் மீது இருக்கு. கல்யாணம், குழந்தை இல்லைன்னா குழந்தைக்கு ஜபிக்கணும், குழந்தை வந்துருச்சுன்னா அதுக்கு படிக்க வைக்கணும், அது படித்து பெருசானா அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், அது கல்யாணம் பண்ணால் அது 2 பெற்று போட்டால் அதையும் கொஞ்சம் நம்ம பாட்டி தாத்தா வந்து பார்க்கணும், அப்புறம் எட்டி வாசிட்டு போவாங்க, அதையும் இப்படி வாங்கிட்டு உட்காரணும். இந்த வேலையெல்லாம் நமக்கு இதுதான் நமக்கு ஃபோக்கஸாக, இதுதான் நம்ம மண்டையில் ஓடுது. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஒன்று சொல்லி கொடுக்குறார். உள்ள இருக்கிறான் பாரு, அவன் இந்த சரீரத்தை விட ரொம்ப முக்கியமான ஆளு. ஏன்னா இந்த சரீரம் மண்ணோடு மண்ணா போய்விடும். ஆனால் அநித்தியமான இந்த சரீரத்தை குறித்து இவ்வளோ கவலைப்படுறீங்க. இது மண்ணோட மண்ணா போயிடும். ஆனால் நித்திய காலமாய் வாழுகிற உங்கள் ஆத்மாவை குறித்த உங்கள் கவனம் என்ன, உங்கள் ஜெப குறிப்பு என்ன, உங்கள் விண்ணப்பங்கள் என்ன என்று ஆண்டவர் கேட்கிறாரு.